கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவேட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கீதங்களின் புத்தகம் 72ஆம் சங்கீதம் 18வது வசனம். சங்கீதம் 72 வசனம் 18. இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவரே அதிசயங்களை செய்கிறவர். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, மிக முக்கியமான ஒரு சங்கீதம் 72ஆம் சங்கீதம். அதற்கு காரணம் என்னவென்றால், இந்த சங்கீதம் முடியும் பொழுது கடைசியாக இருக்கிற அந்த 20வது வசனத்தை பார்த்தால் அதனுடைய உண்மை விளங்கும். 20வது வசனம் என்ன சொல்லியிருக்கிறது? ஈசாயின் புத்திரனாகிய தாவீதின் விண்ணப்பங்கள் முடிந்தது என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் தாவீதாலே ஏறெடுக்கப்பட்ட விண்ணப்பங்களாகிய இந்த சங்கீதம் ஒரு கடைசி சங்கீதமாக கருதப்படுகிறது. அப்படி தன்னுடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கின்ற தாவீது, நான் பல முறை சொல்லியிருக்கின்றேன், தாவீது மிக சிறந்த ஒரு கர்த்தருடைய தாசன். காரணம் என்ன? அவருடைய உள்ளத்தில் எழும்புகிற எல்லா உணர்வுகளையும் உரிமையோடு கூட ஆண்டவரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிற ஒரு கர்த்தருடைய தாசனாக அவர் இருக்கின்றார் என்று சொல்லி, அப்படி அவருடைய விண்ணப்பங்கள் அனைத்தையும் பார்க்கும்பொழுது நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் நமக்கு ஏற்படுகிறதான நிலைமைகள் என்னவாக இருக்குமோ அதையெல்லாம் நம்முடைய சார்பில் நின்று பேசுகிற ஒரு மனிதனாக தாவீது காட்சியளிக்கின்றார். ஆகவே தான் சங்கீதம் எல்லா தரப்பு மக்களுக்கும் அது ஏற்புடைய எளிய புத்தகமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட மாபெரும் விண்ணப்பத்தை செய்த தாவீது, அவர் தன் விண்ணப்பங்களை முடிக்கும் பொழுது ஒரு அற்புதமான சத்தியத்தை அவர் சொல்லுகின்றார். அது இஸ்ரவேலின் தேவனாயிருக்கிற கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆண்டவர் ஸ்தோத்திரிக்கப்படட்டும், என் ஆண்டவருக்கு நன்றி உண்டாகட்டும், மாட்சிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். காரணம் என்ன? அவரே அதிசயங்களை செய்கிறவர். ஏன் கடவுளுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக வேண்டும்? ஏன் அவருக்கு மகிமை உண்டாக வேண்டும் என்றால், அவரே அதிசயங்களை செய்கிறவர். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீதினுடைய அந்த ஆவிக்குரிய முதிர்ச்சி அல்லது ஆவிக்குரிய அனுபவங்கள், கடவுளத்திலே தான் பெற்றுக்கொண்ட நன்மைகளை அவர் எவ்வளவு அழகாக உணர்ந்திருக்கிறார் என்றால், என் ஆண்டவருக்கு இறுதியாக ஸ்தோத்திரம் உண்டாகட்டும், அவர்தான் அதிசயங்களை செய்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி, அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆம், நீங்களும் நானும் நம்பி இருக்கிற அந்த தாவீது ஆராதித்த அருமையான ஆண்டவர் யாராக இருக்கின்றார்? அவரே அதிசயங்களை செய்கிறவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கும் அந்த ஆண்டவர் அதிசயங்களை செய்கிற கடவுளாய் நம்மோடு கூட இருக்கின்றார். பல நெருக்கடியான பாடுகள் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த பாதை, அடுத்த இமைப்பொழுது தலைக்கீழாய் மாறிவிட்டால் வாழ்க்கை என்ன செய்வது என்ற பயமும் அச்சமும் சூழ்ந்திருக்கின்ற நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன தெரியுமா? அவரே அதிசயங்களை செய்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில் அவர் அதிசயங்களை செய்கிற கடவுளாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிற கடவுளாயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிரமிக்கத்தக்கதான மாபெரும் காரியங்களை நமக்காக செய்து முடிக்கிற கடவுளாயிருக்கிறார். ஆகவே தொடர்ந்து இந்த அருமையான ஆண்டவர் மேலே நாம் நம்பிக்கை வைப்போம், அவரையே பற்றி கொள்வோம். ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் மிகவும் அசாதாரணமான ஒன்றாக, தாறுமாறாக நம்முடைய வாழ்க்கையை குலைத்து போடுகின்ற ஒன்றாய் காணப்படலாம். ஆனால் நம்முடைய கடவுள் அதிசயங்களை செய்கிற கடவுளாய் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு அதிசயத்தை செய்வார், வாழ்க்கை மாறும். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் கர்த்தாவே,
நீரே அதிசயங்களை செய்கிறவர். அப்பா, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எதிர்பார்க்கிற நன்மைகள் ஆண்டவரே அது எப்படி உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் நினைக்கும் பொழுது வழி தெரியாமல் திகைத்து நிற்கிற எங்கள் வாழ்க்கையில் நீரே அதிசயங்களை செய்கிறவராய் எங்களோடு கூட இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்னு சொன்ன கடவுள் அல்லவா? ஆம், நன்மை உண்டாகும்படி எங்கள் வாழ்க்கையில் நீர் அதிசயங்களை செய்து எங்களுடைய கண்ணீரை துடைத்து ஆண்டவரே எங்களுடைய முகத்தில் ஆண்டவரே களிப்பை நீர் உண்டாக்கப் போவதற்காய் தோத்திரம். அடி என்னோட இணைந்து ஜெபிக்கிற அன்பு கடவுளுடைய பிள்ளைகளையும் திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன். எங்கள் ஒவ்வொருவரோடு இருந்தவர்களும் இந்த நாள் முழுவதும் உடைய கிருபை எங்களை தாங்கி வழி நடத்துவதாக. நீரே அதிசயங்களை செய்கிறவர். எங்கள் வாழ்க்கையிலே நீர் மாபெரும் அதிசயத்தை செய்ய போகிறக்காய் தோத்திரம் அர்ப்பணிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளும் மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.